சினிமாக்காரங்களுக்கு சம்பந்தம் இல்லாம ப்ரொமோட்டிவ் பண்ணி இவன் தான் ஏதோ உலகத்தை காக்க வந்த ரட்சகன் போல ஒரு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. அதில் சம்பந்தம் இல்லாமல் சினிமாக்காரர்களை ஏத்துக்கிறார்கள். அவன் என்ன செஞ்சான்? இவனை படிக்க வச்சானா? இவன் படிக்கிறதுக்கு அவன் ஏதாவது சப்போர்ட் பண்ணானா? இல்ல படிச்சு நல்லா வரன்றதுக்காக படத்தை விட்டுவிட்டு அவனும் கல்வி கண் திறந்த காமராஜர் மாதிரி போக போறானா? அப்படியெல்லாம் இல்லை. அவன் தன்னுடைய பொழப்பை பார்த்து கொண்டு இதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறன்னு தான் பார்ப்பானே ஒழிய அதுல இவனுக்கு மக்கள் நலன் வந்து யாருக்குமே 1% கூட கிடையாதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே மற்றும் இந்நிகழ்வின் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை வேறு பாதைக்கு மாற்றுகிறோம் என்கிற உத்வேகத்துடனும் தன்னுடைய வாழ்வின் திருப்பு முனையை இந்த நிகழ்ச்சியின் மூலம் அடைய வாய்ப்பு இருக்கிறது என்கிற எதிர்பார்ப்புடனும் கலந்து கொண்டிருக்கிற மாணவர்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற துஆவுடன் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நாம் நல்லவர்களாக வாழுவதற்கு ஏராளமான வழிமுறைகளை வழங்கியிருக்கிறான். அந்த வழிமுறைகளில் மிக முக்கியமானதும் முதன்மையானதுமாக விளங்குவது மார்க்கத்தை சரியாக கடைபிடிப்பது. அப்படி மார்க்கத்தை நாம் கடைபிடித்து விட்டோம் என்று சொன்னால் எத்தனை நூற்றாண்டுகளை நாம் கடந்தாலும் கூட, எத்தனை குழப்பங்கள் நம்மை சுற்றி வந்தாலும் கூட, நம்முடைய கண் முன்னால் நமக்கு தோன்றுகிற ஒரு காட்சி நாம் இருக்கிற வழி சரியான வழிதான். இதில் எந்த விதமான சந்தேகங்களும் நமக்கு தேவையில்லை. இதை அவ்வப்போது நடக்கிற நாட்டு நிகழ்வுகள் நமக்கு நாம் இருக்கிற கொள்கை சரியான கொள்கை என்பதை நமக்கு ஞாபகம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் இருக்கிற கொள்கையில்தான் வெற்றி இருக்கிறது. வெற்றி என்பது மறுமையில் மட்டுமல்ல, உலகத்திலும் இதில்தான் வெற்றியும் நிம்மதியும் இருக்கிறது என்பதை பல்வேறு நேரங்களிலே நம்முடைய நாட்டு நடப்புகள் நமக்கு உணர்த்துகிறது. நேற்றைய தினமும் உணர்த்தி இருக்கிறது. அதை சேர்த்தே நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனையோடு தான் நாம் இந்த நிகழ்வில் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் பல அசௌகரியங்கள் நமக்கு இருக்கலாம், பல்வேறு விதமான சிரமங்களை நாம் சந்திக்கலாம். அப்படி நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சிரமங்களுக்கும் பகரமாக மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நன்மை தருகிறான். நன்மையை தருகிறான் என்று சொன்னால் சொர்க்கத்தை தருகிறான் என்கிற ஒரு நன்மாராயத்தை மனதில் நாம் ஏந்தி கொண்டோம் என்று சொன்னால், தற்பொழுது நமக்கு இருக்கிற இந்த சிரமங்கள், உதாரணமாக சொல்ல போனால், நேரடியாக சொல்வதானால், இந்த வெக்கை உட்கார்றதுக்கே சில நபர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்காங்க. அப்போவே புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான், உட்கார கொஞ்சம் கஷ்டம், எல்லாத்துக்கும் சிரமமாக தான் இருக்குது. இன்னமும் நாம் ஒரு 4-5 மணி நேரங்கள் தொடர்ச்சியாக உட்கார வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இது எவ்வளவு கஷ்டம் என்று நம்மால் யோசிக்க முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த சிரமங்கள் என்பது நபி தோழர்கள் பட்ட சிரமங்களுக்கு ஒப்பு வைத்து பார்க்கும் பொழுது, இஸ்லாத்திற்காக பல்வேறு மனிதர்கள் பட்ட கஷ்டங்களை இதோடு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது, இதுவெல்லாம் மிகப்பெரிய சிரமம் கிடையாது என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக நாம் மீளுருவாக்கம் செய்து கொண்டு
நாம் இதில் வர்ற கஷ்டங்களை நம்முடைய கண் முன்னால் கொண்டு வராமல் நன்மையை கணக்கில் கொண்டு அமர வேண்டும் என்கிற ஒரு நினைவூட்டலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்வில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு குர்ராக்களும் குகைவாசிகளும். இந்த தலைப்பை கேட்கும் பொழுதே ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றலாம். குகைவாசிகள் என்றாலே தமிழில் அர்த்தம் விளங்குகிறது, ஆனால் அதனுடைய விளக்கம் எங்களுக்கு புரியவில்லை என்று சில சாரார் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குர்ராக்கள் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் யார்? அன்சாரி தோழர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், முஹாஜிர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி ஏராளமான ஒரு பெயர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் குர்ராக்கள் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் யார்? இந்த கேள்வி அவசியம் எல்லாத்துக்கும் வரும். அந்த கேள்விக்கு பதிலை நான் சொல்வதற்கு முன்னதாக தங்களிடமிருந்து கேட்டுவிட்டு இந்த தலைப்பிற்குள் செல்வது பொருத்தமானது என்று நான் எண்ணுகிறேன். சரி, இப்போ முதல்ல கேள்வியை ஸ்டார்ட் பண்ணலாம். குகைவாசிகள் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? இந்த குகைவாசிகள் என்றால் யார்? தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க பாய். சொல்லுங்க. சரி, எந்த சூறாவில் சொல்லி காட்டான்? ஓகே, நம்பர் எத்தனைங்க? ஓகே, அல் கஹ்ஃப் குகை என்கிற ஒரு சூறா, அதனுடைய எண் நம்பர் யாருக்கு தெரியுங்க? தெரிஞ்சவங்க சொல்லலாம். சொல்லுங்க பாய். 18. நம்ம ஏன் நம்பரை கேட்குறோன்னு சொன்னால், சில ஆளுக்கு முடிஞ்சிட்டு எடுத்து ரெஃபர் நீங்கள் திருப்பி பார்ப்பீங்க. பார்க்கும் பொழுது தப்பாக பார்த்துடக்கூடாது இல்லையா? குரானில் காஃப்னு இன்னொரு சூறா இருக்கு. காஃப் என்பதினுடைய நம்பர் தெரியுங்களா? 50. அது உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கும். காஃபு கஹ்ஃப். சில ஆளுக்கு கேட்கும் போது காஃபு காஃபுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் உங்களுடைய எண்ணம் காஃபு கிடையாது, கஹ்ஃப் தான். அப்போது இந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாதுன்றதுக்காக என்னையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கஹ்ஃப் குகை என்று சொல்வது 18வது சூரா, காஃப் என்று சொல்வது 50வது சூரா. இப்போ குகை வாசிகள் என்றால் விளக்கத்தை அவங்க பாய் வந்து சொல்லிட்டாங்க. குர்ராக்கள்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த குர்ராக்கள் என்றால் யார்? கேட்குறவங்க பதில் சொல்லாமா? பதில் சொல்லாதவங்க சொல்லலாம். யாரு? இந்த 4வது வரிசையில் மொதல் பையன் 1 2 3 4 5வது நீங்கள் தான் தம்பி, பிளாக் ஷர்ட். தெரியலன்னு சொன்னால் கூட தப்பு கிடையாதுங்க, சொல்லாமல் இருக்கிறது தான் தப்பு. தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் விவரமாக சொல்லாமல் இருப்பாங்க, யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் யாரும் என்ன செய்ய வேண்டாம், ஒரு கடுமையான அமைதியை சாதித்து விட வேண்டாம். தெரிந்ததை சொல்லுங்கள், தவறாக இருந்தால் தவறில்லை. சொல்லாம தம்பி. குர்ராக்கள் என்றால் யார்? நீங்கள் தான் 5வது லைனில் ஃபஸ்ட்டு இல்லையா? அடுத்து இல்லை. யாருக்கு தெரியுங்க பாய்? அதே ஆள் தான் கை தூக்குறாங்க. வேற யாரா கை தூக்குங்களேன்? கடைசியில் கேட்கலாமா? சரி, குர்ராக்கள் என்று சொன்னால் அவர்கள் யார் என்றால், அரபியிலே குர்ராக்கள் என்று சொன்னால் காரி என்பதினுடைய பன்மை. காரி என்று சொன்னால் கிராஅத் ஓதக்கூடியவர். குர்ஆனை நல்லா ஓதுறாங்க இல்லையா, இதுக்கு காரின்னு சொல்கிறோம். சுன்னத்துல் ஜமாத்தில் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ காரி என்பது சிங்குலர், அது வந்து ஒருமை. குர்ரா என்று சொல்வது அரபியிலே ப்ளூரல், அது வந்து பன்மை. காரிகள், குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவர்கள் என்று அந்த அரபு வார்த்தைக்கு தமிழாக்கம். இதை ஏன் தலைப்பாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், குர்ராக்கள் என்று சொல்வதனுடைய நோக்கமே குர்ஆனை நல்ல முறையில் கற்று அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இடத்திலே அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால் மரணத்தை அடைந்தார்கள் இல்லையா, அவங்கள பற்றி தான் இந்த தலைப்பு பேசுகிறது. இந்த தலைப்பு எப்படி நாம் அமைத்திருக்கிறோம் என்பதை முதலில் என்னுடைய பார்வையை சொல்கிறேன். காரிகள் என்பவர்கள், குர்ராக்கள் என்பவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றார்கள், அங்கு சென்று அவர்கள் மரணமடைந்தார்கள் என்று சாதாரணமாக முடித்துவிட்டு செல்லாமல், அந்த காரிகள் அந்த இடத்திற்கு வருவதற்கு எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறார்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இவர்கள் மட்டும்தான் என்று கிடையாது. இவர்களும் இருந்தார்கள், மற்றவர்களும் இருந்தார்கள். ஆனால் இவர்களை ஏன் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்றால், பொதுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே நபி அவர்களின் காலகட்டத்திலே ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு வழக்கம் இருந்தது. அது என்னவென்றால், யார் குர்ஆனை அதிகமாக ஓத தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த சமுதாயத்தில் சிறந்தவர். இது அன்னைக்குள்ள வழக்கங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே சஹாபாக்கள் யார்கிட்ட ஃபத்வா கேட்பாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாவிட்டால் யாரிடம் கேட்பார்கள் என்றால், யார் குர்ஆனை நன்கு படித்திருக்கிறார்களோ அவர்களிடத்துல தான். இது அன்னைக்குள்ள சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த சிறப்பிற்கு முற்று முழுவதுமாக சொந்தக்காரர்களாக இருந்த அந்த காரிகள், குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள், அவர்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் பயானிலே பார்க்கவிருக்கிறோம். இது ஒரு முதல் பகுதி. இரண்டாவது பகுதி குகைவாசிகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அதாவது இந்த இரண்டு பகுதியை நீங்கள் இரண்டாக பிரிக்கலாம். குர்ராக்கள் என்று சொல்பவர்கள், காரிகள் என்பவர்கள் முழுக்க முழுக்க மார்க்கம் சார்ந்து இவர்களிடம் இருந்து நமக்கு பாடத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். குகைவாசிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க உலகம் சார்ந்தும், உலகத்தில் நம்முடைய கொள்கையை எப்படி நாம கடைபிடிப்பது என்பது சார்ந்தும் பாடத்தை நாம் எடுக்க இதில் இருக்கிறோம். இப்போ முதலில் காரிகள் என்பவர்களை பொறுத்தவரை சஹீஹுல் புகாரி போன்ற நூல்களில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தி தான் குர்ராக்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீத்துகளிலேயே ஒரு அளவிற்கு ஒரே செய்தியிலே நிறைய தகவல்களை தரக்கூடிய செய்தி. புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது என்னுடைய உறவினர் ஹராம் பின் மில்ஹான் என்கிற சஹாபி, அந்த சஹாபியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரிஅல், ஸக்வான், துல் ஹேவான் என்கிற அந்த கூட்டத்தினர்கள், இந்த கோத்திரத்தினர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முறையீடு செய்கிறார்கள். என்ன முறையீடு தெரியுமா? முகமது நபி அவர்களே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம், ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. எங்களுடைய சமூகத்து மக்கள் எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறாங்க. நாங்கள் முஸ்லீமா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலை வேறங்க. இன்னைக்கு நாம இஸ்லாத்தில் இருக்கிறோம் இல்லையா, இதனால யாருக்கு த்ரெட்டு கிடையாது, யாருக்கு மிரட்டலோ பயமோ கிடையாது. நீங்க முஸ்லீம்னு சொல்லிட்டு வெளியே தாராளமாக பைக் ஓட்டலாம், மேடையில் நின்று பேசலாம், நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம். ஆனால் ரசூல்லா காலத்தில் அப்படியா? இல்லை. மக்காவில் அப்படி இல்லை. மதீனாவிற்கு ஒரு ஆட்சியை கட்டமைத்த பிறகும் கூட அங்கேயும் சில பிரச்சனைகள் இருந்தது. அது மதீனாவில் இல்லை, மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்துச்சு. அங்கிருந்து தான் இந்த மக்கள் வர்றாங்க. அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், நாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு நீங்க சில நபர்களை அனுப்பி தாருங்க. எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர்கள் எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்க நல்லா பாருங்க, இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் சொன்ன உடனே மதரசால படிச்சுட்டு வந்த ஆலிம்களை வர வச்சு ஒரு கூட்டத்தையே கூட்டி 4 வருடமோ 7 வருடமோ யார் தன்னுடைய மார்க்கத்திற்காக தன் வாழ்க்கையை துளைத்திருக்கிறானோ அவர்களை அழைத்து வாருங்கள் என்று தூதர் அழைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் யாரை செலக்ட் பண்றாங்க தெரியுமா? குர்ஆனை நல்ல ஓத தெரிஞ்ச அன்றாடம் காட்சிகளாக இருப்பவர்கள். அவர்களை பற்றி ஹதீஸிலே வருகிறது, யஹ்திபூன ஃபின் நஹார், அவர்கள் பகல் நேரங்களிலே விறகு சுமந்து சம்பாதித்து தனக்கும் செலவழிப்பார்கள், ஏழைகளுக்கும் கொடுப்பார்கள். ஒய் சல்லூன பில்லைல், இரவு நேரத்திலே நின்று வணங்குவார்கள். இவங்க யாருங்க? சாதாரண ஆள் தானே. பகல்ல வேலைக்கு போறாங்கனாலே யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அவங்க நம்மை போன்ற சாதாரணமாக வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் தான். யாரும் இதுக்காக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை தொலைச்சவங்க இல்லை. அன்றாட வேலையை பார்த்துக்கிட்டே அவர்கள் முழுவதுமாக மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள். இந்த மாதிரியான ஒரு அசாத்தியமான குணம் படைத்தவர்கள். அவங்கள அழைச்சி ஒரு 70 நபர்கள் அல்லாஹுடைய தூதர் தேர்வு செஞ்சு, நீங்க இவங்களை அழைச்சிட்டு போங்க, இவங்க உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டாங்க. அழைச்சிட்டு போனாங்க இல்லையா? அதுல நேரடியாக நான் முடிவிற்கு வரவில்லை. இடையில எவ்வளவு ஒரு
தாங்க முடியாத சம்பவங்களை எல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள் என்றால், இன்றைய நிகழ்வுகளோடு நான் ஒப்பு வைத்து அதை நான் விளக்குகிறேன். இன்றைக்கு நீங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தில் உங்களை இணைத்துக் கொண்டீர்களே ஆனால், இந்த ஏகத்துவ பிரச்சார பாதையிலே நாம் நெருப்பையும் கடக்க வேண்டி இருக்கிறது, தண்ணீரையும் கடக்க வேண்டி இருக்கிறது. பைபிளிலே ஒரு வாசகம் வரும், நாம் நெருப்பையும் கடந்தோம் தண்ணீரையும் கடந்தோம் என்று சொல்வார்கள். இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில் அவங்க சொன்னது கற்பனையாக சொல்லியிருக்கிறாங்க, இங்கே நீங்கள் உண்மையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நெருப்பை கடக்கும் பொழுதுங்க நாம் எதிர்நீச்சல் எல்லாம் போட முடியாது, நம்ம அதை விட்டு தப்பிச்சு வெளியே ஓடுறதுக்கு தான் பார்க்கணும். ஆனால் தண்ணீரை கடக்கும் பொழுது தப்பிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரையிலே தான் நிற்கணும். எதிர்கரைக்கு போகணும்னு நினச்சா எதிர்நீச்சல் போட்டு தானே உள்ளே போக முடியும். அப்போ ரெண்டுமே ரெண்டு கோணங்கள். இந்த ரெண்டு பகுதியில் நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடுவில் நிறுத்தி வைத்திருக்கிறான். இங்கே நீங்கள் மாணவர்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, இப்படி மாணவர்களாக வந்தவர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த தௌஹீது பயணத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் எதையெல்லாம் மாணவர்கள் தனக்கு விருப்பமானது என்று நினைக்கிறார்களோ அது அனைத்தையும் நீங்கள் இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு, எதுக்கெடுத்தாலும் என்ஜாய்மெண்ட்டுன்னு ஒரு பொறுப்பு இல்லாமல் சுற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம இந்திய மக்கள்கிட்ட ஒரு பலகீனம் இருக்குங்க. அது என்ன பலகீனம்னு சொன்னால், ஏதாவது டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் சொன்னால் அதை உண்மை நம்பிடுவாங்க. இது உண்மையிலே இருக்கிற பழக்கம்தான். நேற்று நடந்த கரூர் சம்பவம் வரைக்கும் அப்படி தான். எல்லாமே மக்களை ஒரு வியாபார பொருளாக, ஒரு பிஸ்னஸ் மெட்டீரியலாக தான் உலகம் பார்க்கிறதே ஒழிய, குறிப்பாக இளைஞர்களை பார்க்கிறதே ஒழிய, இளைஞன் வளர்ந்து வரணுன்றதுல அவனுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்க, இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்த சினிமா, கூத்து, கச்சேரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது இருக்கிறனால படிக்கிறவன் படிக்கவும் செய்கிறான், அதுலேயும் போய் தன்னுடைய கவனத்தை செலுத்துறான். ரைட். இப்போ அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு நல்ல செய்திகள் பரப்புகிறாங்க, நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது, ஒரு நல்ல வழிகாட்டி ப்ரோக்ராம்கள் நடத்துகிறாங்க, அவ்வளவுதான். அரபு நாடுகள் மாதிரி பெருசாக சினிமா இல்லை, குடி கூத்து பெருசாக இல்லை, ஒரு சாதாரண சூழ்நிலையில் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், படிப்பிலும் கவனம் செலுத்தி தேவையற்ற காரியங்களிலும் கவனம் செலுத்துபவர்கள் இந்த காரியங்களை கழிச்சிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அவன் எதில் கவனம் செலுத்துவான்? எதில் கவனம் செலுத்துவான்? படிப்பில் தான் கவனம் செலுத்துவான். சமுதாயத்து மேலே அவன் தன்னுடைய பார்வையை திருப்புவான். அப்படி திருப்பக்கூடாது என்பது தான் அரசியல்வாதிகளுடைய நோக்கம். அதில் உள்ள சூட்சமத்தை, அதில் உள்ள அரசியலை நம்ம புரிஞ்சிக்கணும். சினிமாக்காரங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ப்ரொமோட்டிவ் பண்ணி இவன் தான் ஏதோ உலகத்தை காக்க வந்த ரட்சகன் போல ஒரு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. அதில் சம்மந்தம் இல்லாமல் சினிமாக்காரர்களை ஏற்றுக்கிறார்கள். அவன் என்ன செஞ்சான்? இவனை படிக்க வச்சானா? இவன் படிக்கிறதுக்கு அவன் ஏதாவது சப்போர்ட் பண்ணானா? இல்லை படித்து நல்லா வரன்றதுக்காக படத்தை விட்டுவிட்டு அவனும் கல்வி கந்திருந்த காமராஜர் மாதிரி போக போகிறானா? அப்படியெல்லாம் இல்லை. அவன் தன்னுடைய பொழப்பை பார்த்து கொண்டு இதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறன்னு தான் பார்ப்பானே ஒழிய, அதில் இவனுக்கு மக்கள் நலன் யாருக்குமே 1% கூட கிடையாதுங்க. அவன் செத்து போனாலும் வழக்கம் போல் நேற்று போன மாதிரி ஃப்ளைட் எடுத்துகிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாப்புல, இவ்வளவுதான். இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இதில் தப்பித்து நல்ல வழியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் குர்ராக்களை போன்று உங்கள் வாழ்க்கை அமைக்க வேண்டும். வேறு ஆப்ஷனே கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம நல்ல பையனாக வாழணும்னு சொன்னால் அப்பா அம்மா பேச்சை கேட்கறது மட்டும் நல்ல பையனுக்கு அழகு கிடையாது, அதுவும் உண்டு தான். அதை தாண்டி உன்னை கெடுப்பதற்கு வாய்ப்புகள் அமைந்தாலும் கூட நீ கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். சிகரெட் குடிக்கிறதுக்கு உன்னை உன் ஃப்ரெண்டு கம்பல் பண்ணுறான், அவ்வளோ தூரம் போக வேண்டாம். ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன விஷயம், அக்காவுக்கு பர்த்டே கொண்டாடுறான் வாப்பான்னு கூப்பிடுறான், கேக்கு வெட்டுறதுக்கு வான்னு கூப்பிடுறான். இது பெரிய தீமையாக சமுதாயத்தில் இன்னைக்கு பார்க்கப்படலை. இப்போ இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும். உங்களுக்கு என்ன வழி தம்பி இருக்கு? அவன்கிட்ட என்ன சொல்லி தப்பிக்க முடியும்? யாராவது ஒரு பசங்க சொல்லுங்க. இப்படி கூப்பிட்டா என்ன சொல்லி தப்பிப்பீங்க? பிடிக்கலன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இந்த சிவப்பு டிஷர்ட்டு சொல்லுங்கப்பா, ஒன்னதான். உங்கள் பேர் என்ன? உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஆள் மார்க்கத்திற்கு மாற்றமான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறாப்புல, ஒரு கல்யாண கச்சேரிக்கு அழைக்கிறாருன்னு வச்சுங்களேன், போகலாமா? மார்க்கத்தில் போகக்கூடாது. நீங்கள் போவீங்களா? என்ன சொல்லி மாட்டேன்னு சொல்லுவீங்க? கரெக்ட். அவர் என்ன சொல்கிறாரு? படிக்கணும், வேலை இருக்குது. இது அவர்களுடைய மனது புண்படக்கூடாது என்பதற்காக சொல்வது. இன்னும் தெளிவாக பக்குவமாக பதமாக சொல்வதானால், இந்த குர்ராக்கள் அவங்க என்ன முடிவெடுத்தாங்களோ அந்த முடிவை நம்ம எடுத்துட்டா தப்பிச்சிடலாம்.
அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? இவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக செல்கிறார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் அங்கு அதாவது ஹராம் பின் மில்ஹான் என்கிற சஹாபி தன்னுடைய பக்கத்தில் வரக்கூடிய 2 பேர்ட்டமே சொல்லி தான் கூட்டிட்டு போறார். கூனா கரீபம் மின்னி, நீங்க 2 பேரும் எனக்கு பக்கத்திலே இருங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. அவர்கள் ஏதாவது சூழ்ச்சமம் என்னை செய்தால், போகும்போதே புரிகிறது ரசூல்லாட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுறாங்க அந்த கூட்டத்து மக்கள், இடையில கூட்டிட்டு போவான்ல, கூட்டு போகும்போது வேற மாதிரி பேசுறான். புரியுதாங்க? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஏற்றுறவரை எப்படி இருக்கும், அம்மா ஐயா ஏறுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆளுங்க, எல்லாரையும் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன், ஏற்றுவாங்க. ஏறி உள்ளே உட்காந்தோடனே என்ன, ஏய் இறங்குமா, வாமா, போமா அப்படிமா பார்த்துறீங்களா? இந்த மாதிரி இருக்கிற சில ஆட்களுடைய தவறான சிந்தனையை காட்டுகிறது. அது மாதிரி இவன் பேசும்போது நல்ல விதமாக பேசி அழைச்சிட்டு போயிட்டு, ஆனால் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டர் வேற மாதிரி மாறுது. மாறின உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஏதோ தவறு நடக்க போகிறது. கூட ஒரு ஆட்கள்கிட்ட சொல்றாரு, அப்படியே சொல்றாங்க. ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது இவங்க ஏதாவது என்னை செய்ய போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எனக்கு ஏதாவது நடந்த பிறகு என்னுடைய தோழர்கள்ட்ட போய் இந்த செய்தியை நீங்க சொல்லிடணும். தோழர்கள்னா யாரை சொல்றாங்கன்னு புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற முஸ்லிம்கள் எதுக்கும் துணிந்துதான் போகிறார்கள். அப்ப நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நமக்கு ஹராமுக்கு வந்த மாதிரி எல்லாம் உச்சகட்ட சோதனை வரவில்லை, யாருடைய கழுத்துக்கும் கத்தியில வரல. நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியை இது என்னுடைய மார்க்கத்தில் கூடாது, இந்த மாதிரி நமக்கு வந்து பழக்கம் இல்லை, இதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்று உடைத்து சொன்னால் உங்களுக்கு ஏராளமான மனக்கசப்புகளோ அல்லது சின்ன அளவிலான சங்கடங்களோ வரத்தான் செய்யும். ஆனால் அதை தாங்கிக் கொள்வதுதான் ஒரு தௌஹீத்வாதியினுடைய திறமையில் இருக்கிறது. எனக்கு எந்த சிரமமும் இல்லாமல் நாம் இருக்கணும்னு நினைச்சா குர்ராக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம பாடம் படிக்கவில்லை என்றுதான் பொருள். அவங்க போறாங்க, சொல்லிட்டே கூட்டு போறாங்க, என்னை பின்னாடியே வாங்க பக்கத்திலே வாங்கன்னு சொல்லிட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சரியான இடத்தை அடைகிறார்கள். அடையக்கூடிய நேரத்தில் பின்னாடி இருந்து அந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தன், அதாவது அவன் கோலை என்பதை காட்டுகிறது, ஒரு பெரிய ஈட்டியை எடுத்து இந்த ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பின்னாடி முதுகுப்புறத்தில் வேகமா இறக்குறான். ஒரே அடிதான். ஹதீஸிலே வருகிறது, அந்த ஈட்டி பின்னால் இறங்கியது முன்பக்கம் வரை வந்து விட்டது. அப்ப அவன் எவ்வளவு ஃபோர்ஸா வந்து புஷ் பண்ணியிருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி வந்த உடனே நான் யதார்த்தமாக கேட்கிறேன், இந்த மாதிரி நம்மில் யாருக்காவது ஒரு நபருக்கு நடக்க வேண்டாம், நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்மளை கூட்டு போய் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த இடத்துக்கு நம்ம போகாம அவாய்ட் பண்றதுக்கு என்னவெல்லாம் பண்ணுவோமோ எல்லாத்தையும் பண்ணிடுவோம். இது சாதாரண மனித இயல்பு. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் இப்படி வருவதை தவிர்க்க முடியாது. அல்லது இவர் சந்தித்ததுல ஒரு 10% நம்ம சந்திக்க தான் வேண்டி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டால் அந்த சஹாபி சொன்ன விஷயத்தை அந்த மனநிலையிலிருந்து பார்த்தா தான் புரிஞ்சுக்கிறவே முடியும். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இவரை குத்தி கீழே போட்டுட்டான், அவர் வந்து மரண தருவாயினுடைய கிட்டத்தில் இருக்கிறார், இதுக்கப்புறம் மௌத்து தான், ஒரு 10 வார்த்தை பேசலாம், அவ்வளவுதான் அவகாசம். இந்த நேரத்தில் அவர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? யாருமே எதிர்பார்க்க முடியாத வாசகத்தை சொன்னார். யதார்த்தப்படி எது நம்ம நினைக்கிறோமோ அதிலிருந்து மாறி அவர் சொன்னார். அவர் என்ன வாசகத்தை சொன்னாருங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அமீன் பாய் சொல்றீங்களா? பக்கத்தில் யாருக்கு தெரியும்? யார் சொல்லலாம்? செய்தி பயான்ல பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. சொல்லுங்க ஜி. அல்லாஹ் நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம். சரி, அவங்க சொல்லக்கூடிய பதில் ஓரளவுக்கு ஒரு பொருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்னவென்றால் அரபியிலே ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, காபத்துல்லாவினுடைய இறைவனின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், ஃபுஸ்து நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொன்னார்கள். மௌத்தா போயிட்டாருங்க, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இப்படி முடிஞ்சா சட்டப்படி நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இப்படி தோத்து போயிட்டேனே, நான் இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவ்வளவு சீக்கிரமா என் ஆயுசு முடியணும், பேசுவோமா பேச மாட்டோமா? இதான மனித இயல்பு.
எந்த ஒரு மனிதனுமே ஒரு 50 வயசு உள்ள ஆளு பேரம்பேத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி வஃபாத் ஆயிட்டாருன்னு சொன்னா அப்படியே சொல்லுவாங்க, இப்படி தோத்துட்டானே, ஒரு பேரம்பேத்தி குழந்தைங்களை கூட பார்க்க முடியாம நான் மௌத்தாகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சஹாபி சொல்லுகிறார், தான் மரணத்தை அடைய போகிறேன் என்று தெரியும் பொழுது சொல்லுகிறார், உஸ்து வ ரப்பில் கஅபா, காபத்துல்லாவினுடைய இறைவனின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நான் இப்பொழுதுதான் வெற்றியை பெற்று விட்டேன். ஏகத்துவத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருந்தால்தான் அதிசயமே தவிர பிரச்சனை வருவது அதிசயம் கிடையாது. அதான் யதார்த்தம். நீங்க உங்க நண்பர்கள்ட்ட சொல்றீங்க, நண்பர்கள்னா நண்பர்களோடு சுருக்கி பார்க்க வேண்டாம், சொந்தங்களையும் சேர்த்து எடுத்துக்கலாம். சொந்தங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க, நீங்க மாட்டேன்னு சொல்றீங்க, உடனே என்ன செய்வாங்க, சரி மாட்டேன்றாரு நல்ல புள்ள அப்படின்னு நமக்கு என்ன பாராட்டு பத்திரமா வாசிக்க போறாங்க? இல்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசுவார்கள். ஒரு ஊர்லங்க ஒரு பையன், உண்மையிலே நடந்த சம்பவம், அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, இங்கிருந்து அவன் வீட்டை விட்டு எங்க வேணாலும் போவான். அவன் தேட்டருக்கும் போவான், டாஸ்மாகுக்கும் போவான், ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வருவான், 2 மணிக்கு வீட்டுக்கு வருவான், வராமலும் போவான், தெருவில் படுத்து கிடப்பான். அவங்க வீட்டில் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அவனுடைய ஃப்ரெண்டு வந்து தௌஹீத் பள்ளிக்கு தொழுகை பழக்கம் உள்ள ஒரு பையன். அவன் என்ன சும்மா இருக்காம இவனை வாடா தொழுக போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டான். இவன் தௌஹீத் பள்ளிக்கு போனது அங்க ஒரு ஆள் பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லி கொடுத்துட்டார், உன் பையன் தௌஹீத் பள்ளிக்கு போறான் அப்படின்ட்டு. உடனே வீட்டில் அவங்க அம்மாவத்தாவும் பேசுற பேச்ச பார்க்கணுமே, அங்க எதுக்குடா போன, தௌஹீத் பள்ளிக்கு ஏன் போன? எப்படி இவன் வந்து டாஸ்மாகுக்கு போனா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, தியேட்டருக்கு போனா அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அத்த ராத்திரியில் வந்து கடந்தான் பொறுப்பு இல்லாமல் அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை. தௌஹீத் பள்ளிக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஏதோ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்ட மாதிரி, அங்கே ஏன்டா போன? உலகமகா குற்றத்தை செய்து விட்டவனை போன்று அவனை பார்த்து பேசிய வரலாறெல்லாம் நம்ம தமிழகத்தில் நம்முடைய கண் முன்னால் நடந்திருக்கிறது. இதான் உலகம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம தௌஹீதை அழுத்தமாக ஆழமாக சொல்லும் பொழுது இந்த குர்ராக்கள் சந்தித்த 2வது பிரச்சனையை நாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அவங்க எப்படியெல்லாம் தன்னுடைய சோதனைகளை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்றால், இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு அவ்வளவு சிரமங்கள் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த விலை கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, ஏராளமான கஷ்டங்களை அவர்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். இன்னலில்லாஹி அஹ்லைனி மினன்னாஸ், மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு 2 சாரார்கள் இருக்கிறார்கள். 2 பேர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விருப்பத்திற்குரியவளாக தன்னுடைய தன்னகத்தை உடையவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறார். அதுல முதலாவது சாரார் யார் தெரியுமா? மக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன்ஹும், அவர்கள் யார்? இந்த 2 பேரும் சொல்றீங்க இல்லையா, 2 பேர் யாருன்னு கேட்கிறாங்க. அதுக்கு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன். முதலாவது யார் என்று சொன்னால் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள். அஹ்லுல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள். இது முதல். 2வது யார் தெரியுமா? வஹாஸத்துஹு, மேலும் அவனுடைய பிரியத்திற்குரியவர்கள், அவனுக்கென்றே உரித்தானவர்கள். இந்த 2 பேர் தான். இதுக்குத்தான் அந்த காரிகள் தன்னுடைய உயிரையும் கூட குர்ஆனுக்காக வேண்டி கொடுத்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அங்க போயிட்டு அவங்கள போய் ஏதாவது சூழ்ச்சி பண்ணாங்களா? அந்த எதிரி கூட்டத்தோட போனாங்கல்லங்க 70 பேர், போயிட்டு அங்க போய் என்ன சண்டை போட்டாங்களா? அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை, குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். தன்னுடைய உயிர் போகிற சூழ்நிலையிலும் கூட அவர்கள் அதை கண்டு அஞ்சி பின்வாங்கி விடாமல் குர்ஆனுடைய சிறப்பை அவர்கள் மக்களுக்கு பகிர்ந்து கொண்டார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த 2 சாரார்களில் ஒருவராக நான் இருக்க வேண்டும், நான் குர்ஆனை பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும், குர்ஆனுடைய அந்த நன்மையை அடையக்கூடியவனாக, அல்லாஹ்வினுடைய நேசனாக இருக்க வேண்டும் என்பதுதான். இப்ப இன்னைக்கு இங்க இளைஞர்கள் நிரப்பமாக காணப்படுகிறீர்கள். உங்களிடம் நான் ஒரு திறந்த மனதோட கேட்கிறேன், யாராவது சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நான் ஒரு பக்கமாவது குர்ஆன் ஓதிடுவோம் பாய் என்று சொல்லக்கூடியவன் கை தூக்குங்க பாப்போம். குறைஞ்சபட்சம் யாராவது எப்படி ஓதுவீங்களா தம்பி? 1, வேற எல்லாரும் கூட கை தூக்கலாம், பிரச்சனை இல்லை. 2, 3, வேறங்க 4. சரி, இப்போ இது மிக வேதனையான செய்தி. அதாவது
நம்மை விட குர்ஆனை ஓதுவதற்கு தகுதி படைத்தவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. முஸ்லீம்களில் தான் நான் சொல்றேன், அவுட் ஆஃப் முஸ்லீம் நம்ம வந்து போகவில்லை. இஸ்லாமியர்களிலேயே நமக்கு குர்ஆனை ஓதுவதற்கான தகுதியும் அதற்கான ஒரு தேவையும் அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை கூட குர்ஆனை ஓதுவதில் நான் பின்தங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் நாம மறுமையினுடைய வெற்றியில் வெகு தூரத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப எளிமையாக நான் சொல்லுகிறேன். குர்ஆன் ஓதுறதுல நம்ம பின்தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் மறுமையினுடைய வெற்றியை விட்டு நாம் வெளியே போகிறோம் என்று அர்த்தம். தௌஹீத் ஜமாத்தில் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. தௌஹீத் ஜமாத்தில் நான் பேச்சாளர், நீங்க நிர்வாகி, நீங்க உறுப்பினர், சரி, இதை வச்சு மறுமையில் என்ன பண்றது சொல்லுங்க? தௌஹீத் ஜமாத் என்பது நம்மை நன்னெறிப்படுத்துவதற்காக தௌஹீது கொள்கையை துல்லியமாக தெளிவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு தளம், அவ்வளவுதான். நம்ம ஐடி கார்டை பார்த்தவொடனே எல்லாம் சொர்க்கத்துக்கு விட்டுருவான் சொல்லுங்க? நீங்க யாருப்பா, இந்த பாருங்க எல்லாம் இந்த கார்டு வச்சிருங்க, அப்படியா, சரி நீங்க சொர்க்கத்துக்கு போய்க்கலாம், இப்படியா மார்க்கம் சொல்லி இருக்கிறது? இல்ல நம்ம தான் அப்படி சொல்றோமா? அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நன்மையை பொறுத்து தான் மறுமையில சொர்க்க நரகத்தை அடைகிறான். மன அமில சாலிகன் பலினப்சி, எந்த ஒரு மனிதன் அமல் செய்கிறானோ அது அவனுக்கானது. இதான் குர்ஆனுடைய அடிப்படை. அப்போ அந்த காரிகள் செய்த ஒரு விஷயம், குர்ஆனை அவர்கள் மனனம் செய்து குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக சென்று தன்னுடைய உயிரை அவர்கள் நீர்த்திருக்கிறார்கள் என்றால் நாம குர்ஆனுக்காக உயிரை விட வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் செலவழிக்கலைன்னா எந்த அளவுக்கு நாம வந்து பின்தங்கி இருக்கிறோம்னு யோசிப்பாங்க. நான் இதை எப்படி சொல்றேன்னா, ஒரு ஃபினான்சியலாக கம்பேர் பண்ணி சொன்னா ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். நாம ஒரு ஆள் வந்து நினைக்கிறாப்ல, படிச்சு முடிச்சுட்டு நான் அதாகணும் இதாகணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு. ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவார் நான் இன்ஜினியர்னு சொல்லுவார், இன்னொருத்தரை கூப்பிட்டா டாக்டர்னு சொல்லுவார், ஒருத்தர் ஐஏஎஸ், ஜட்ஜு, லாயரு, பல வெரைட்டியில் மக்கள் இருப்பாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒருத்தன் வந்து பில்கேட்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறான், ஆசைப்பட்ட உடனே ஆயிட முடியுமா? அதுக்காக உழைக்கணுமா தம்பி? என்ன செய்யணுங்க சொல்லுங்க? அவர் உழைச்சதுல பாதிக்கு பாதியாக உழைக்கணுமா இல்லையா? அவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பானோ, அதில் நம்ம ஹலாலான அடிப்படையில் நமக்கு தெரிஞ்ச வகைக்கும் கொஞ்சமாக கஷ்டப்படணும். ஒரு பெரிய ஜட்ஜை பார்க்குறீங்க, இவர் மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆசைப்பட்டா ஜட்ஜ் ஆயிட முடியுமா என்ன? அவர் உழைச்சதில் ஒரு 50% உழைக்க வேண்டாமா? அப்போ நாளை மறுமையில் இந்த காரிகள் சொர்க்கத்திற்கு போக போகிறார்கள் என்று ஆசைப்படுகிறோம், அதை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் செய்ததில் பகுதி அளவுக்கு கூட நாம் செய்ய துணியவில்லை என்று சொன்னால் அவர்களை வைத்து நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. ரொம்ப கவலையாக இருக்கிறது. நான் கையை தூங்கன்னு சொல்லும்போது, குர்ஆன் சம்பந்தமாக கேட்கும்போது பாதிக்கு பாதி தூக்கம்னு நினைச்சோம். ஒன்றும் வேணாங்க, தப்லீகில் போகக்கூடிய ஆளுக்க குர்ஆன் ஓர பார்த்தா நமக்கு பொறாமையாக இருக்குங்க. ட்ரெயினில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா குர்ஆனை கொண்டு போய் மெனக்கெட்டு இதுக்கு போய் ஒளிச்செஞ்சிட்டு வந்து பாத்ரூமில் உட்கார்ந்து குர்ஆனை விரிச்சு வந்து ஓதிக்கிட்டே இருக்கார், ஓதுறாரு, மணிக்கணக்கில் ஓதிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவரை விட தூய்மையான கொள்கையை தோளில் சுமப்பவர்கள் நாம தான். நாம குர்ஆனை ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஓதலன்னு சொன்னா மறுமையில் நம்ம என்ன போய் சாதிக்க போகிறோம் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இது ரொம்ப வேதனையான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், யாராவது குர்ஆனுடைய ஒரு எழுத்தை ஓதுகிறார் என்று சொன்னால் ஃபலஹு பிஹி ஹஸனத்துன், அதற்கு பகரமாக அவருக்கு நன்மை கிடைக்கிறது. ஒரு எழுத்தை ஓதுறீங்கல்ல, ஓதுனா நன்மை. அந்த நன்மை எப்படி கிடைக்குமா? வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்தாலிஹா, அந்த ஒரு நன்மை என்பது 10 நன்மைகளாக அல்லாஹ் கொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, குர்ஆனை ஓதுனா எப்படி நன்மை கிடைக்குதா? ஒரு எழுத்துக்கு எத்தனைங்க? 10 நன்மை. இதை நம்ம வந்து குறைவா புரிஞ்சுக்கிற கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கி சொல்கிறார்கள். யாராவது ஒரு மனிதன் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிறார் என்று சொன்னால், லா அக்கூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன், வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன், மாறாக அலிஃப் என்பது தனி எழுத்து, வலாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது தனி எழுத்து, மீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது தனி எழுத்து. நீங்க அல்ஹம்து என்று ஓதுகிறீர்கள், அலிஃப் லாம் ஹா மீம் தால், எத்தனை எழுத்தாச்சுங்க? அல்ஹம்து ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ள ஓதி முடிச்சிடலாம். 5 எழுத்துக்கு 50 நன்மை கிடைக்கிறது. இதை விட வேற என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க.
எப்படியெல்லாம் நம்ம நேரத்தை இன்றைக்கு ஒன்றுக்கும் உதவாமல் செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்க. அதாவது இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்றதுல நம்முடைய பசங்கள்கிட்ட உள்ள பெரிய, பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்தே சொல்றேன், பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், தூங்கி எழுந்த உடனே கை எதுக்கு போகுதோ இல்லையோ இதுக்கு தான் போகுது. ஒரு ஆளை ஒருத்தர் வேலைக்கு வச்சிருந்தாராம். ஒரு தமாசா சொல்லுவாங்க, வேலைக்கு அவருக்கு ஒரு மாசத்துக்கு 7500 ரூபாய் சம்பளம். சம்பளம் எதுக்கு தெரியுமா? இவருக்கு யாருக்காவது ஃபோன் பண்ண போறேன்னு ஃபோனை எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, இவர் எடுத்து நெட்டை ஆன் பண்ணிட்டாருன்னா அப்படியே ஏதோ வில்லம்பு வச்சு எரியிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் போட போதுன்னு விழுந்துருது. விழுந்த உடனே என்ன செய்யறாரு, யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ அதை விட்டுட்டு அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ள உள்ள போய்கிட்டே இருக்காரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் யோசிக்கிறாராம், இவருக்கு ஃபோன் பண்ண நினைச்சோமே, மறந்துட்டோமே, என்னாச்சுன்னு தெரியலையே. இது சகஜம் தானே. இதுக்கு தான் ஒரு ஆள் அவரே சம்பளத்துக்கு வேலைக்கு போட்டிருக்காரு 7500 ரூபா. அவனுடைய வேலை என்ன தெரியுமா, இவர் ஃபோன் பண்ணணும்னு சொல்லி எடுத்து வேற எதுக்குள்ளேயாவது போனார்னு வச்சுங்க, மண்டையில் 2 தட்டி அவருக்கு ஃபோனை பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை பாருங்க, இப்படி சொல்றதுதான் அவர் வேலை. அந்த அளவிற்கு இன்றைக்கு உலகத்தில் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களை கொடுக்காமல் சோதித்தான், நம்மை கொடுத்து சோதிக்கிறான். அவ்வளோதான் விஷயம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் செல்போன்ல வர்றனால தொழுகை விட்டு விட்டு மூழ்கி இருக்கிறோம், குர்ஆன் ஓதுவதை விட்டு விட்டு மூழ்கி இருக்கிறோம். இன்னைக்கு குர்ஆன் ரொம்ப நமக்கு சௌஜன்யமாக கிடைத்து விட்டது. நீங்க பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்து தான் ஓதன்னு அவசியம் கிடையாது. இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே அப்ளிகேஷன் தாராளமாக என்ன செய்யுது, விதவிதமாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே PDF ஃபைல்ல இருக்கு. நீங்க தெளிவா குர்ஆனை பைண்டிங் காப்பியை பார்த்து ஓதுற மாதிரியே ஓதலாம். அதுல நம்ம பின்தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த காரிகளினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இன்னும் பாடம் படிக்கவில்லை என்று அர்த்தம். ஒன்று. இரண்டாவது, நீங்க நல்லா கவனிக்கணும், குர்ஆன் ஓதுறது ஏதோ காரிகள் ஓதுறாங்க நாம ஓதுறோம்னு நினைக்காதீங்க. குர்ஆனை போல நம்மை சரியான வழியில் கொண்டு செலுத்தக்கூடிய ஆசிரியர் உலகத்திலேயே வேற எதுவுமே கிடையாது. உலகத்திலே சொல்றேன் தம்பி, நீங்க ஈரோட்டில் உங்க ஊர்ல எல்லாம் நினைக்க வேண்டாம், உலகத்திலேயே குர்ஆனுக்கு நிகராக நம்மை நல்வழியில் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு ஆசிரியராவது இருக்கிறார்களா? இல்லை. இப்ப நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் காரணமாக இருப்பார், அவருக்கு ஒரு ஆசிரியர். இப்படி எல்லாத்துக்கும் மேல நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் எதுல இருந்து தான் கல்வி ஞானத்தை எடுத்திருப்பார்கள்? குர்ஆன்ல இருந்தா எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அந்த காரிகள் அனைவருமே குர்ஆனில் இருந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை அன்றாடம் அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முத்தான அந்த சஹாபாக்களை இழந்து விட்டோம் என்கிற ஒரு ஆற்றாமையில தான், ஒரு போதாமையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கொலை செய்த அந்த கூட்டத்தினருக்கு எதிராக கனத்த ஷஹ்ரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத காலங்கள் குனூத்தை ஓதினார்கள். குனூத்துனா எந்த குனூத்துங்க? குனூத்துன் நாசிலா, சரியாக சொன்னார்கள். குனூத்துன் நாசிலா என்று சொல்வதற்கும் குனூத்துல் வித்ர் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? குனூத்துல் வித்ர்னா எதை தம்பி சொல்றோம்? நம்ம தெரிஞ்சவங்க சொல்லலாம். வித்ர் தொழுகையில ஓதக்கூடிய குனூத். குனூத்துன் நாசிலானா என்ன? ருக்குவுக்கு பின்னால ஃபர்லான தொழுகையில ஓதக்கூடிய ஒரு குனூத். அது என்னவென்று சொன்னால் காலாகாலத்திற்கும் ஓதக்கூடிய குனூத் அல்ல. இது முஸ்லிம்களில் ஒரு சாராருக்கு தடுக்க முடியாமல் தாழ முடியாமல் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று வைத்துக் கொண்டால் நம்மால் அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்ய முடியாது. அதுல பல தடங்கல்கள் இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய முடிந்த உச்சகட்ட உதவி, தவிர்க்க முடியாத உதவி இறைவனுடைய உதவிதான். அந்த உதவியை கேட்பது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அதை கையேந்தி கேட்பதும் ஒரு வகைதான். ஆனால் கையேந்தி கேட்பதை விட ஒவ்வொரு தொழுகையிலும் ஃபர்லான தொழுகையில சில குறிப்பிட்ட நாட்கள் ருக்குவிற்கு பிறகு சிறிய அளவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இறைவா அஞ்சில் முஸ்ததாஃபீன், அந்த பலகீனமான மக்களுக்கு நீ பாதுகாப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ், அவர்களை காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ். வஸ்துது வதஅதக அலா முதர், அந்த முதற் கூட்டத்தின் மீது உன்னுடைய பிடியை நீ கடுமையாக்குவாயாக யா அல்லாஹ். இவ்வளவு தூரம் ஏன் கேட்டாங்க தெரியுங்களா? அவங்க குர்ஆன் ஓதி இருக்காங்கன்ற ஒரு காரணம் தான். யோசிச்சு பாருங்க. அப்ப குர்ஆனை படிச்சவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த அளவுக்கு மரியாதையா பார்க்கப்பட்டிருக்காங்கடா. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு 4-5 டிகிரி முடிச்சவர் போனார்னா எப்படி மரியாதையா பார்ப்பாங்க ஊர்ல? ஒரு PhD முடிச்சவருங்க ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஜம்முன்னு இப்படி மேடையில் உட்கார்றாருன்னு வச்சுங்க, அவன் பார்வை ஃபுல்லா யார் மேல இருக்கும்?
அவர் மேலே தான் இருக்கும். எல்லாரும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்குறோம். இப்படி பார்த்துட்டு முடிஞ்சா கை கொடுத்து 2 வார்த்தை பேசினா நல்லா இருக்குமே. சார் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? ஏன்னா படிப்புக்குள்ள மரியாதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் குர்ஆனை படித்தவர்களுக்கு இந்த மரியாதை இஸ்லாம் கொடுத்து வைத்திருந்தது. சாதாரணமான விஷயம் கிடையாது. சஹாபாக்களே குர்ஆனை கற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களைத்தான் இந்த தலைப்பில் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நாம் பெறுகிற பாடம், குறைந்தபட்ச பாடம், ஒரு நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பக்கமாவது குர்ஆனை ஓதுங்க, மனப்படமா ஓதுங்க, தெரிஞ்சதை ஓதுங்க, தெரியாட்டி குர்ஆனை பார்த்து கூட படிங்க. இதை தயவு செய்து நீங்கள் தளர்த்தி விட வேண்டாம். அப்படி ஒரு பக்கம் என்பது நாள் போக்கில் 2 பக்கமாக மாற வேண்டும். குர்ஆனுங்கிறது ஒரு புக்கு தானங்க. புக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி படிச்சாதான் புத்தகத்தையே சிலபஸே படிக்க முடியும். இல்லைன்னா தூக்கி போட்டு விளையாட்டுத்தனமாக போயிடுவாங்க. நீங்கள் சிலபஸ் படித்தாலும் சரி, அவுட் ஆஃப் சிலபஸ் படித்தாலும் சரி, புத்தகம் படிப்பதற்கான முறை என்ன தெரியுமா? முதலில் ஒரு பக்கத்தை தான் படிக்க வேண்டும். உங்களுக்கு அரை மணி நேரம் இருந்தாலும் 5 நிமிஷம் படிச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துருங்க. ஒரு பக்கம் படிப்பீங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு பக்கம், இப்படி தான் படிக்கணும். என்ன வேலையாக இருந்தாலும் அதை நம்ம விடக்கூடாது. மறுநாள் ஒரு பக்கமாக தான் இருக்கும். ஒரு 10 நாள் கழிச்சு 2 பக்கமாக மாறும். ஒரு 20 நாள் கழிச்சு 2.5 பக்கமாக மாறும். ஒரு மாதம் கழிச்சு 4 பக்கமாக மாறும். கடைசியில் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் நீங்கள் ஒரு 50 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தையே முடித்து விடுவீர்கள். இதான் புக்கு படிக்கிற ஒரு ஃபார்முலா. இப்படி படித்தா ஈஸியாக போர் அடிக்காமல் படிக்கலாம். இல்லாட்டி சில ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, புத்தகம் படித்தாலே தூக்கம் வரும். பார்த்துருக்கீங்களா? மதரசாலையில் தூக்கம் வரலன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாட புக்கை எடுத்துக்கிறோம், எடுத்து ரொம்ப நேரம் தூக்கம் வரலன்னு சொன்னால் படுத்துட்டு நீங்கள் அப்படி புக்கை அப்படி வச்சு அப்படியே படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், தன்னறியாமல் ஒரு 10 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும். ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு அதுக்கு பேர். மாத்திரையெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. படித்தேன்னு அப்படியே தூங்கிடுவாப்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் படித்த அந்த பாட புக்கு இருக்குல்ல, உன் முகத்தில் கிடக்கும். இப்படி போட்டுட்டு அவன் சாம அல்லான்னு தூங்கிட்டு இருப்பான். புக்கை எடுத்து கூட வைக்க மாட்டான். அந்த அளவுக்கு அசதி வரும். இப்படி வராமல் குர்ஆனை நம்ம படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பக்கம் படிங்க, 2 பக்கமாக மாற்றுங்க, படிப்படியாக உயர்த்துங்க. இதுதான் காரிகள் வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுகிற ஒரு அருமையான பாடப்படிப்பினை. 2வது, குகைவாசிகளை பற்றி பார்ப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. குகைவாசிகளை பற்றி நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அவனே சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃபிலே 13வது வசனமாக சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஹும் பில் ஹக். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் புரிகிறதா? உங்களுக்கு அழகிய வரலாற்றை, ஒரு உண்மையான வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். நிறைய வரலாறுகள் குர்ஆன் நிரப்பமாக இருக்கிறதுங்க. 18வது சூராவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வரலாறு யாருடைய வரலாறு என்று சொன்னால் குகைவாசிகள். நான் உண்மையான வரலாற்றை சொல்லட்டுமா? இது கதையோ கட்டுக்கதையோ இட்டுக்கட்டப்பட்ட கற்பனையோ அல்ல, உண்மையா நடந்துச்சு. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அவர்கள் யார் என்றால் இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். இளைஞர்களை பற்றி தான் அல்லாஹ் நமக்கு சொல்ல போறான். ஏன் இளைஞர்களை பற்றி சொல்றான் தெரியுமா? ஆமனு பி ரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய இறைவனை ஈமான் கொண்டிருந்தார்கள். முன்னாடி முதல் பகுதியில் நீங்க கவனிச்சதை விட இப்போ கொஞ்சம் ஷார்ப்பா கவனிக்க வேண்டிய டாபிக் இது. குர்ஆக்களை விட குகைவாசிகள் இன்னும் நம்ம நம்முடைய கவனத்தை கூர்மையாக ஆக்குவதற்கு தகுதியானவர்கள். இருவரும் சிறந்தவர்கள் தான். ஆனா அதை விட இதுல தான் நமக்கு கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அல்லாஹ் சொல்கிறான், ஆமனு பி ரப்பிஹிம், தங்கள் இறைவனை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் நம்முடைய நேர்வழியை அதிகப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படின்னா என்னன்னு புரியுதா? நாம அல்லாஹ்வை ஈமான் கொள்றது சகஜம். எல்லாரும் நம்ம மூமினா தான் இருக்கிறோம், ஈமான் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துறான் பாருங்களேன். அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவன் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். ஏன் கொடுக்கிறான் தெரியுமா? இந்த இளைஞர்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. அவர்களை சுற்றி ஏராளமான சீர்கேடுகள் நடக்கிறது. இஸ்லாத்தை அவர்கள் கைவிடவில்லை. அவர்களை கெடுப்பதற்கு ஏராளமான சவால்கள், ஷைத்தானிய சிந்தனைகள் விழுகிறது.
அவர்கள் ஏகத்துவத்தை கைவிட்டு விடவில்லை. அப்படித்தான் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இருக்கணும். அவங்களுக்கு அல்லாஹ் ஏன் நேர்வழி அதிகப்படுத்தினான்னு சொன்னா, அவர்கள் அந்த அளவுக்கு நடந்திருப்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்களாம். ரபத்துனா அலா குலூபிஹிம், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய உள்ளங்களில் நாம் இணைப்பை ஏற்படுத்தினோம். அவர்கள் நீண்ட வருடங்கள் தூங்கினார்கள். இது காமு, அவர்கள் எழுந்திருத்தார்கள். உறக்கத்திலிருந்து எழுந்திருச்சுட்டாங்க. எழுந்திருச்சு சொல்றாங்க, ஃபகாலு ரப்புனா ரப்பு சமாவாதி வல் அருள், நம்முடைய இறைவன் யார் தெரியுமா? வானங்களுக்கும் பூமிக்கும் இரட்சகனாக இருக்கிற அல்லாஹ் தான் நம்முடைய இறைவன். இந்த சிந்தனை யாரா இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு இயல்பாவே இருக்கணும். இதுக்கு நீங்க காலேஜ் போய் படிச்சு தான் அல்லாஹ்வை நம்பணும்னு அவசியம் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்க ஒன்றும் இல்லை தம்பி, சாதாரணமாக வானத்தை பாருங்க. இந்த வானத்தை பார்க்கும் பொழுது இதை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று புரிகிறதா இல்லையா? அப்படி புரிஞ்சு அதை சரியா கடைபிடிச்சா முஸ்லீம். அவ்வளவுதான் விஷயம். ஒரு பூமியை பார்க்கிறோம், நம்ம பல்வேறு இடங்களுக்கு டூர் போறோம், விதவிதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பு அற்புதத்திலும் அற்புதமாக இருக்கிறது. மனுஷனால அதை யூகிக்கவே முடியல. அதாவது ஜப்பான் பக்கத்தில் மரியானா ட்ரென்ச் என்று ஒரு பகுதி இருக்கிறது. கடல்ல ஆழமான பகுதி, உலகத்திலேயே ஆழமான பகுதி என்று அதைத்தான் சொல்கிறார்கள். மரியானா அகழி என்று தமிழிலே சொல்கிறார்கள். இப்ப அந்த மரியானா ட்ரென்ச் சொன்னா கிட்டத்தட்ட அது 35,000 அடி ஆழம். எங்கிருந்து? கடலுடைய மேல்பரப்பு இருக்குல்ல, இந்த தண்ணி ஓடுற பகுதி, அதுல இருந்து 35,000 அடி ஆழம் சொன்னா நமக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் பிளைட் போகக்கூடிய உயரம். இப்ப ஆலயத்துல பிளைட் போகுது பாருங்க, 35,000 அடியில போவாங்க. கிலோமீட்டர் கணக்கில் சொல்ல போனா கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர். 11 கிலோமீட்டர் தூரம் கடலுடைய மேற்பரப்பில் இருந்து ஆழத்தில் போகிறது. அங்கு இந்த டைட்டானிக் படத்தை எடுத்த இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் என்கிற ஒரு ஆள், அவருக்கு கடல்ல போய் நிறைய ஆராய்ச்சி செய்யறது பிடிக்கும் போல, அதை வச்சுதான் படமே எடுத்திருக்கான். அந்த ஆள் அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு சப்மரைன்ல போயிட்டு உள்ள போய் பார்க்கறான். பார்க்கும்போது அந்த மனிதன் சொல்லுகிறான், கீழே போக போக நல்ல தரை மட்டத்திற்கு போகும் பொழுது சூரிய வெளிச்சம் சுத்தமா அந்த பகுதியில் இல்லை, உயிர் வாழவே முடியாது. இவன் போகக்கூடிய அந்த சப்மரைன் அந்த இது கூட போகும்பொழுதே ஒரு மாதிரி ஆடுகிறது. ஏன்னா அங்க காத்தோட்டம் இல்லையில, எந்த விதமான ஒரு பொருள் போவதற்கான ஒரு வழிவகையும் கிடையாது. அவ்வளவு தூரம் போகும் பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான், அங்கு போய் இவன் போன அந்த மிஷின்ல சுத்தி லைட் இருக்கு, லைட் அடிச்சுக்கிட்டே போகுது, சுத்தி சுத்தி கேமரா ரெக்கார்டிங்னால போட்டு பார்க்கறாங்க. 35,000 அடியிலையும் போகும் பொழுது கூட அங்கேயும் மீன்கள் உயிர் வாழ்கிறது. இதுக்குத்தான் அவங்க சொல்றாங்க. இந்த சயின்ஸ் எல்லாம் அந்த குகைவாசிகள் படிச்சிருக்க வாய்ப்பில்லை, தெரியாது. ஆனால் இந்த சயின்ஸை படிக்காவிட்டாலும் கூட நீ அல்லாஹ் ஒருவன் என்று நம்ப வேண்டும். ஒருவன் என்று நம்பி என்ன செய்வது? அல்லாஹ் அல்லாஹ் என்று கண்ணில் ஒத்திக்கொள்வதா? இப்ப மற்றவங்க எல்லாம் நம்ம பார்க்கிறோம், கோயில் குளத்துக்கு போகும்போது இப்படி கன்னத்துல போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுக்க நல்லா சொல்றானா? அப்படி அல்ல. இந்த குகைவாசிகள் சொல்லுகிறார்கள், ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அருள், நம்முடைய இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு அசாத்தியமான சக்தியை லன்னதுஅ மின் தூனிஹி இலாஹன், அவனுக்கு இணையாக வேறு எதையும் நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம். இந்த உறுதி ஒன்று இருக்கணும். இதான் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அவர்களுக்கு நேர்வழியை அல்லாஹ் அதிகப்படுத்தியதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க தௌஹீதுல உறுதியா இருந்தாங்கன்றதுதான். நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பி, எல்லாத்துக்கும் எனக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன். எந்த ஒரு மனிதனிடத்துல ஏகத்துவ கொள்கை ஆழமாக வேரூன்றி இருக்கிறதோ அந்த மனிதனிடத்துல எல்லா விதமான தீமைகளும் குறைவாக தான் இருக்கும். நீங்க தனியா அவருக்கு பயான் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு தௌஹீத்வாதியா ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சி யார் என்ன பேசினாலும் சரி, என்ன ஏசினாலும் சரி, நான் தௌஹீதை சமரசம் செய்ய மாட்டேன் என்று ஒருவன் வந்து விட்டால் இவருக்கு நீ குடிக்காதன்னு தனியா பயன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் தௌஹீதிலே குடிக்க கூடாதுன்றது இருக்கு. நீ சிகரெட் குடிக்காதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தௌஹீதில் இருக்கிறது. நீ சைட் அடிக்காதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. போன்ல யாரோடையாவது கடலை போடாதடா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஒழுக்கமா நடந்துக்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாதுன்னு சொல்றேன்? அவன் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு அர்த்தமா? தௌஹீத்வாதியா இருந்தா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அதான அர்த்தம். தௌஹீதுல இல்லாம இருந்தா நினைச்சா செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம்.
இதுதான் நமக்குள்ள ஒரு சேஃப்டி லேயர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அம்சமே என்னவென்று சொன்னால், ஏகத்துவத்தில் நீங்கள் இருந்தால் நீங்களே நினைத்தாலும் கூட தவறு செய்ய முடியாது. அதுக்கு தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க, லன் நதஉ மின் தூனிஹி இலாஹன், நாம் அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு எந்த கடவுள்களையும் கற்பனை கூட செய்யக்கூடாது, அழைத்து பிரார்த்தனையே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டா என்ன நடக்கும்? நீங்க ஷிர்க் வைக்கிறீங்க, உங்களை தூக்கி என்ன ஜெயிலில் போட்டுருவாங்களா? இதை தெரியாம தான் கேட்குறேன். போலீஸ்காரங்க நம்மளை வந்து அண்ணன் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அந்த இளைஞர்கள் அதை சொல்றாங்க, நாம் ஷிர்க் வைத்து விட்டால் லக்கது குல்னா இதன் ஷத்தா, அப்பொழுது நாம் தனித்தனியாக போய்விடுவோம். ஒரு ஒழுக்கமே இருக்காதுங்க, ஒழுக்கம் இல்லாமல் போய்விடுவோம். நீங்க நன்றாக கவனிக்கலாம், எந்த இடத்துல ஷிர்க்கு இணை வைப்பு வேரூன்றி காணப்படுகிறதோ அந்த இடத்தில் பொய்யும் புரட்டும் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற மோசடியையும் நிரப்பமாக காணலாம். ஈவு இறக்கமே இருக்காது. ஆனால் எந்த இடத்தில் ஏகத்துவம் ஆழமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் அன்பும் பாசமும் மனித நேயமும் பரவலாக காணப்படுவதை நாம் பார்க்கலாம். காபத்துல்லா அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. காபத்துல்லாவிற்கு அருகிலே ஏதாவது திருட்டு சம்பவம் நடந்து நீங்க பார்க்க முடியுமா? சொல்லுங்க, பார்க்க முடியாது. ஒருத்தர் இன்னொருத்தரை போயிட்டு ஏதாவது ஏமாத்தி மோசடி பண்ணுவாரா? பார்க்க முடியாது. இதுதான் தௌஹீதினுடைய எஃபெக்ட். ஆனா இணை வைப்பு ஆலயங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இதை நீங்க நல்லா பார்க்கலாம். திருவிழாக்கள்ல அறிவிப்பே பண்ணுவாங்க, பரிசு அடிச்சுட்டு போயிட்டாங்க, யாரா இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. காபத்துல்லால் இப்படி பார்க்க முடியுமா? ஒரு பயான்ல எப்படி நம்ம பார்க்க முடியுமா? தொலைஞ்சாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறோம். இதுதான் தௌஹீதினுடைய எஃபெக்ட். அப்ப தௌஹீதை நம்ம எப்படி நினைக்க கூடாதுன்னா, சராசரி கொள்கையாக நினைக்க கூடாது. இதை வந்து அத்தோடு இத்தொன்றாக நினைக்க கூடாது. எல்லாரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருக்கிறாங்க. ஜாக்கிலையும் சலப்புலையும் அதுலையும் இதுலையும் சுன்னத்துல் ஜமாத்துலையும் எதுலையும் இல்லாமலும் இருக்கிறார்கள். நான் தௌஹீதில் இருக்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு வித்தியாசம். அந்த கருத்தே முதலில் தப்பு. நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த தௌஹீத் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கும் கொடுக்காத ஒரு பொற்பாக்கியமாக நம்முடைய தலையில் ஒரு கிரீடமாக தூக்கி சுமத்தி வைத்திருக்கிறார். அதை தான் அவங்க வந்து பேசுறாங்க. அந்த குகைவாசிகள் சொல்கிறார்கள், ஹா உலாய், இந்த மக்களை பாருங்கள், சமுதாயத்தினுடைய அந்த அக்கறை இவர்களுடைய வார்த்தையில் வெளிப்படுகிறது. சொல்கிறார்கள், கௌமுனா இத்தகதோ மின் தூனிஹி ஆலிஹா, நம்ம சமுதாயத்து மக்கள் அல்லாஹ்வை விடுத்து வேற யாரே அழைத்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, வேற இணை கடவுள்களை எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏங்க இந்த வார்த்தையெல்லாம் தேவை? எனக்கு என்ன, அவங்க போலாமா இல்லையா? இன்றைக்கு இளைஞராக இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த குகைவாசிகள் போல மாற வேண்டும். நீ குகையில போய் உட்காருன்னு சொல்லல, அவங்க என்ன பாடம் படிச்சாங்களோ அந்த பாடத்தை நானும் படிக்க வேண்டும். சமுதாயத்தை பார்க்குறாங்கல்ல, இன்னைக்கு நீங்க பாருங்க, சமுதாயத்து இளைஞர்கள் எவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கொரோனா வந்துருச்சுன்னா, ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா ஓடோடி போய் எல்லாத்தையும் கயிறு கட்டி காப்பாற்றி அவனை தூக்கி கொண்டு வரக்கூடிய ஆட்கள் பெரும்பாலும் இளைய சமுதாயமா இருக்கிறோம். சந்தோஷம், தப்பில்லை. கேரளாலே நான் பார்த்தேன், சில வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சு. வீடியோ உண்மையான வீடியோ தான், ஏஐ வீடியோலாம் கிடையாது, உண்மையாக நடந்தது. ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஆறு பெரிய ஆறு, இந்த இங்கிருந்து இவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்யும் இருக்கும், அகலம் இருக்கும். அந்த கரையில் சில 10-15 குடியிருப்புகள் இருக்கு, இங்கிட்டும் இருக்குங்க. இருக்கும்போது இந்த ரெண்டு பகுதியை கனெக்ட் பண்ணுறது ஒரு மரப்பாலம் மட்டும்தான். தண்ணி ஓவராக வரும்போது மழை பெய்யறனால மலைப்பாலம் இடிஞ்சு தண்ணியோட தனியாக போயிடுச்சு. இப்போ எதிர்பகுதியில் போக முடியாது, ரூட்டே கிடையாது. சுற்றி போகணும்னா ரொம்ப கஷ்டம். அந்த பக்கமும் கொஞ்சம் சிரமம் தான். இப்போ ஒரு இளம் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பகுதியில் இருக்கிற மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்தில் ஒரு இவன் வந்து கயிறை கட்டிக்கிட்டான், இன்னொரு கயிறினுடைய பகுதியை இடுப்பில் கட்டிக்கிட்டான். நல்லா கவனிக்கணும், நல்ல இடுப்பில் கட்டி டைட் பண்ணி அங்கிருந்து வேகமாக இந்த தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்கிறான். தண்ணி பார்த்தீங்கன்னா சரியான ஃபோர்ஸ், இழுவ பயங்கர இழுவ. குதிச்சவன் இங்கு குதிச்சவன் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போய் அந்த கரையை போய் தொட்டுட்டான். இப்படி கிராஸாக நீந்தி போகிறான். இங்கே குதிச்சவன் இப்படி கிராஸாக நீந்தி போய் அங்கே போய் ஏறிட்டான்னு வச்சுக்கோங்க. அங்கே ஏறி அப்படியே நேராக கொண்டு வந்து எதிரில் இருக்கக்கூடிய மரத்தில் கயிறை கட்டி, இந்த கயிறு மூலியமாக தான் சாப்பாடு அந்த பகுதிக்கே போகுது. இப்போ அவன் குதிச்சான்ல, போயிருந்தானா என்ன இருக்கும்? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, இவனும் போய் சேர்ந்திருப்பான். இப்போ ஒரு உலக விஷயத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே
இப்படி இளைய சமுதாயம் துடிப்போடு வேலை செய்கிறது என்றால் மறுமையிலே இதே கஷ்டம் தானே பட போறாங்க. அவன் கைதை கட்டி தண்ணிக்குள்ள குதிச்சானே, இது உலகத்துக்காக குதிச்சான். நாம் என்ன சொல்லுகிறோம்? இந்த குகைவாசிகள் மறுமைக்காக அந்த முடிவை எடுத்தார்கள். குகைக்குள்ள ஏன் போய் அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள் என்று சொன்னால், இந்த இணை வைப்பை விட்டு நம்ம தப்பிச்சிடணும். அவங்க தப்பிச்சு சுத்தமா மாறிட்டாங்க. இதுக்கு பிறகு இணை வைப்பு உங்களுக்கு ஒட்டாது, அந்த அளவுக்கு இவங்க சுத்தமாயிட்டாங்க. ஆன பிறகும் கூட இவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால், தன்னை காப்பாற்றி கொண்ட பிறகு சமுதாயத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்க்குறாங்க. நான் செட்டில் ஆகிட்டேன், நான் சம்பாரிச்சு நல்லா இருக்கேன், இது ஒரு மனுஷனுக்கு போதுமா? ஒரு முஸ்லீமுக்கு இந்த மனநிலை போதுமா? நல்ல மனநிலையா? எனக்கு போதுங்க. அடுத்த ஆட்களை நான் எப்படி செய்யறது, அவங்களை எப்படி சரியான வழிக்கு கொண்டு வருவது, அதை அவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே சொல்லுகிறார்கள், இந்த சமுதாயத்து மக்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள்? லவ்லா யதூனா அலைஹிம் பிசுல்தானின் பையின், இவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களிடத்துல ஒரு நல்ல ஆதாரத்தின் மீது இவர்கள் வர வேண்டாமா? இவங்களிடத்துல வரவில்லை, ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன் இப்படி பண்றாங்க? ஃபமன் அதுலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறார்கள் அல்லவா, இணை கற்பித்து பொய்யை இட்டுக்கட்டி சொல்பவர்களை விட அநியாயக்காரன் வேற எவனாவது இருக்கிறானா? எவ்வளவு அற்புதமான மறுமையினுடைய சிந்தனை உள்ள இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு படித்தோம், வீக்கெண்டில் போய் விளையாண்டோம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடணும், அதில் இன்னைக்கு என்ன தம்பி, இன்னைக்கு என்ன தெரியுமா யாருக்கும்? 28ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் வேற. மகரிபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இப்படி தான் இப்படியே பார்த்துக்கிட்டு இப்படியே தான் இருப்பார். நெட்டு தீந்துருச்சுனால இருக்கு, நெஞ்சே வெடிச்சிடும். விளம்பரமே அப்படி தான் தம்பி போடுறான், ஆடை எப்படி கொடுக்குறான், நெட்டு தீர்றதுக்கு முன்னாடி நீங்கள் விளம்பரம் பண்ணுங்க, இதான் கண்டென்ட். எப்படி விளம்பரம்? இப்படி ஒருத்தன் பெனால்டி கிக் இப்படி எத்துறான், கோலை எத்தும் போது அந்த கோல் போஸ்ட் கிட்ட பால் போயிரும் பாருங்க, கோல் கீப்பர் இப்படி தவுறான், தவுன உடனே நெட்டு கட் ஆயிடுச்சு. போச்சா போகலையா, தடுத்தானா தடுக்கலையா, அவே அடிச்சானா, இல்லை கோல் போஸ்ட்டுக்கு மேலே போகுதா கீழே போகுதா, எதுவுமே தெரியலையே. துடிச்சு போய் உடனே இவன் கடனை உடனே வாங்கி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறான், மச்சான் ரீசார்ஜ் பண்ணி விட்றா. என்னமோ வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாமல் துடிக்கிற மாதிரி இவன் ரீசார்ஜ் பண்ணி விட்டு, இதை பார்த்து இவன் என்ன செய்யணும், அந்த ஃபுட்பால் மேட்சை பார்த்து பிறவி பலனை அடையணும். அந்த மாதிரி இவனுக்கு இப்படித்தான் விளம்பரமே போடுறாங்க. இன்னைக்கு ராத்திரி அப்படியெல்லாம் தயவு செஞ்சு என்ன செய்யறாதீங்க, யாரும் அப்படி போயெல்லாம் குத்த வச்சு உட்காந்துறாதீங்க. நமக்கு வேலைகள் நிறைய இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, குரான் இருக்கிறது, மார்க்க விஷயங்கள் இருக்கிறது, சமுதாயத்தை பற்றிய சிந்தனை இருக்கிறது. இந்த சிந்தனை இல்லாதவர்களால் வரக்கூடிய விளைவு தான் நேத்து போன 31 உயிர்கள். பார்த்துங்க, இன்னைக்கு குறிப்பா இளைய சமுதாயத்து மக்கள் மத்தியில் உள்ள பெரிய ஒரு, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, சினிமாக்காரன் சொல்வதை உண்மை என்று நம்புகிறார்கள். நம்முடைய இந்திய மக்கள்கிட்ட இன்னொரு பலகீனம் இருக்கிறது, என்ன தெரியுமா? சினிமாவில் காட்டுறது அப்படியே உண்மை நம்பிடுவாங்க. அப்படிதாங்க, அவன் எவன் நல்ல ஒழுக்கம் கட்டவனா இருப்பான், ஆனா படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி பொம்பளை ஆட்களை திரும்பி பார்க்காத மாதிரி நடிப்பான் பாருங்க. இவனை தாண்டா நான் பார்த்தேன், இவனை மாதிரி ஒரு நல்லவன் உலகத்தில் இல்லையே, உத்தம புருஷனா இருக்கானே என்பது போல அவன் பின்னால் செல்வதை பார்க்கிறோம். நடிகர்கள்னா நீங்க ஒரு வரியில புரிஞ்சுக்கங்க, ஒரு 4 வரியில நான் சுருக்கமா சொல்றேன். ஒருத்தன் குடிக்கிறான், இவனுக்கு பேர் உலகத்தில் என்னப்பா? குடிகாரன். பொம்பளைங்க பின்னாடி சுத்துறான், அவனுக்கு பேர் என்ன? பொம்பளை பொறுக்கி அப்படிம்பாங்க. சீட்டு விளையாடுறான், அவனுக்கு பேர் என்ன? சூதாட்டக்காரன், சூதாடி, ஊதாரி அப்படி நம்ம சொல்லுவோம். பொறுப்பு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். இஷ்டத்துக்கு கையில் இருக்கிற காசை ஃபுல்லாம் குரங்கு கையில் கிட்டின சிக்கின பூமாலை மாதிரி இஷ்டத்துக்கு அம்சம் அங்கே போகிறான் செலவழிக்கிறான், தாறுமாறாக இருக்கான். அப்பா காசை எடுத்துகிட்டு போய் வெளியே போய் என்ன செஞ்சிடறான், படத்துக்கு போயிட்டு வரான். இவனுக்கு பேர் என்ன சொல்லுவான்? பொறுப்பு இல்லாதவன், ஊதாரி. இப்படி தனித்தனியாக செஞ்சால் தப்பு, இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து செஞ்சால் அவன் தான் சினிமா நடிகர். குடிக்காத ஒரு நடிகரை நீங்கள் காட்டுங்க பார்ப்போம், பெண்கள் பின்னாடி போகாத ஒரு நடிகரை காட்டுங்க பார்ப்போம், ஊதாரித்தனமாக செலவு செய்யாத ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கானா? ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை, அது கல்யாணத்துக்கு பிரைவேட் ஜெட்டில் போகிறாங்க. இதை விட கேவலம் உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? இவர் தான் நாட்டை காப்பாற்றி நட்டமை தூக்கி நிப்பாட்ட போறார். இவனுக்கு பின்னாடி போறாங்கன்னு சொன்னா நாம் எங்கே செல்கிறோம் என்று யோசித்து பாருங்க. இது மறுமையிலும் கேடு, உலகத்திலும் கேடு. இந்த கேட்ட நேத்து கரூரில் பார்த்தாச்சு, 31 பேர் மரணம். இதை விட வேற வார்த்தை சொல்லவே தேவையில்லை. சினிமா நடிகர்களுக்கு போனால் நம்மை எங்கு கொண்டு போய் நிறுத்துவார்கள்
இன்னமும் நம்முடைய சமுதாயம் திருந்துமோ திருந்தாதோ தெரியாது. மற்றவங்களை நம்ம காப்பாற்ற முடியுதோ இல்லையோ, நம்மளை காப்பாற்றுக்கிற முடியும் தானே, அதுக்காக வேண்டி சொல்லுகிறோம். அப்போ இது மாதிரி தேவையற்ற குறுக்கீடுகள் உலகத்தில் ஏராளமாக இருக்கிறது. நீ யாரையும் பார்க்காது. இந்த குகைவாசிகள் எப்படி ஏகத்துவத்தை தான் தன்னுடைய ஒட்டுமொத்த கொள்கையாக அவர்கள் பார்த்தார்களோ, அது மாதிரி நம்ம பார்த்து விட்டோம் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய கொம்பன் வந்தாலும் சரி, உன்னை கெடுப்பது சாதாரண காரியம் கிடையாது. அப்படி இருந்தால் நீயே முடிவு பண்ணிக்கலாம். அல்லாஹ் ரசூல் சொல்லி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், என்னுடைய நேர்வழியை கடைபிடின்னு சொல்லிட்டான். தேவையற்ற சடங்குகள் இஸ்லாத்தில் இருக்கிறதா? இல்லை. அப்படி என்றால் இது ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை? உலகத்தில் உன்னுடைய நண்பர்கள் அடையக்கூடிய சுகங்களை நீ தவிர்ப்பது உனக்கு கஷ்டம்தான், நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ இங்கு இழப்பதே மறுமையில் மிகுதியாக பெறுவதற்கு தான். அந்த மனநிலையில் இருந்து கொண்டுதான் இந்த இளைஞர்கள், குகைவாசிகள், தன்னுடைய ஊரை கூட, ஊர் உலகத்தை கூட அவர்கள் விட்டு தனித்து நின்று, யாரும் தன்னை கெடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணோடு வந்து நின்றார்கள். அந்த அரண் தான் ஏகத்துவ கொள்கை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த வடிவத்தில் கொடுத்திருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெளிநாடுகளிலே பார்க்கிறோம், பலஸ்தீனிலே பார்க்கிறோம், அவர்களெல்லாம் நம்மை பார்த்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையில் சொல்லுகிறேன், இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா, நம்மளை பார்த்து வெக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு மோசம். சாப்பாட்டுக்கு சிரமம், சாப்பாடு இல்லைன்னு அழுகிறத பார்த்துருப்பீங்க, சாப்பாடு கொடுக்க முடியலைன்னு அழுது பார்த்துருக்கீங்களா? வீடியோவில் ஒரு ஆள் தட்டை வச்சுக்கிட்டு அடிக்கிறான், அந்த தேக்ஸால் அடிக்கிறார் சட்டியில், சாப்பாடு கொடுக்க முடியலைன்னு சொல்லி. அப்படி ஒரு சிரமத்தை பார்க்குறோம். இளம் வயது சிறார்கள் மரணம் அடைவதை பார்க்கிறோம். தாயை விட்டு விட்டு பிள்ளை உயிரோடு இருக்கிறார், பிள்ளையை விட்டு தாய் உயிரோடு இருக்கிறார். இது இந்த கஷ்டத்தை நம்ம சொல்லவே முடியலை. நினைக்கும் போதே, பார்க்கும் பொழுதே நமக்கு கண்கள் கலங்குகிறது. இறந்து போன பிஞ்சுகளினுடைய புகைப்படத்தை ஒரு வெளிநாட்டில், ஹங்கேரி மாதிரி வெளிநாட்டில் அப்படி வச்சிருக்கிறாங்க, 50 போட்டோஸ். அந்த போட்டோவை பார்த்துட்டு வந்து போய் பார்க்குற ஆட்கள் எல்லாம் முஸ்லீமும் கிடையாது, கல்ச்சரும் அவனுடைய கல்ச்சர் வேற, பலஸ்தீன் மக்கள் யாருன்னு தெரிஞ்ச வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவான நேரத்திலும் தன்னுடைய இறைவனை அவர்கள் அஞ்சுவார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் சுய ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்கிறானோ, அப்பொழுதே பொது ஒழுக்கத்தை பேசுவதற்கு அவன் தகுதி இல்லாதவன் என்று பொருள். ஊருக்கு தான் உபதேசம், உனக்கு இல்லப்பா என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் தௌஹீதுக்கும் பொருந்தாத ஒரு வார்த்தை. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அப்போ நீங்க இங்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாலே, மக்களை வழிநடத்துவதற்கு நான் வருகிறேன் என்கிற ஒரு உத்வேகத்தோடு, ஒரு நல்ல மனநிலையோடு வந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நீங்கள் செயல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், முன்னர் நான் சொன்னது போல பில்கேட்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா முடியாது, அதுக்காக உழைச்சாதான முடியும்னு சொன்னீங்க. அதே போல குர்ராக்களை போன்றும் குகைவாசிகளை போன்றும் நாம் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் பலனுள்ளவர்களாக, பிரயோஜனப்படக்கூடியவர்களாக, நாளை மறுமையிலே மிகப்பெரிய நன்மையை அள்ளிக்கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், பயானிற்கு வந்தால் மட்டும் போதாது, வந்தது நல்லதுதான், வந்ததற்கு அடுத்தபடியாக இங்கு கேட்ட விஷயங்களை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும்.
அதை உங்களுடைய சுய ஒழுக்கத்திலிருந்து ஆரம்பித்து சமூகத்தை பாருங்கள். வரதட்சணையினால் பாதிக்கப்படுகிற பெண்களை பாருங்கள். வரதட்சணையினால் பாதிக்கப்படுகிற சமூகத்தை பாருங்கள். குடி போதையினால் சீரழிகிற இளைஞர் சமுதாயத்தை பாருங்கள். இணை வைத்து இம்மையிலும் இழிவை சுமந்து நாளை மறுமையிலும் இழிவை சுமக்கவிருக்கிற அந்த அப்பாவி ஜனங்களை பாருங்கள். அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன முடியுமோ என்ன இயலுமோ அந்த காரியத்தை மார்க்க பிரச்சாரத்தில் செய்து உங்களையும் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி குர்ராக்களும் குகைவாசிகளும் மார்க்கத்தில் தன்னுடைய பங்கை செலுத்தி இம்மையிலும் ஒரு நல்ல நிலைமையை, கண்ணியமான நிலைமையை அடைந்து நாளை மறுமையிலும் வெற்றிக்குரியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.